தென்னங்குடியில் பிதுர் தோஷ பரிகார ஸ்தலமான ஸ்ரீ கால பைரவ திருக்கோவிலில் ஸ்ரீ ஏகாதசி மகாருத்ர யாக பெருவிழா இன்று வெகு விமர்சையாக நடந்தது. செண்டை மேளம் முழங்க 51 வகையான ஹோம பொருட்களை பெண்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து யாக குண்டத்தில் போட்டனர். விளக்கேற்றியும் மாவிளக்கு வைத்தும் நேர்த்திக்கடனை செலுத்தினர். மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றான தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அடுத்த தென்னங்குடி கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அஷ்ட பைரவ பரிகார ஸ்தலமும் பிதுர் தோஷ பரிகார ஸ்தலமான ஸ்ரீ கால பைரவ திருக்கோவிலில் ஸ்ரீ ஏகாதச மகாருத்ர யாக பெருவிழா இன்று வெகு விமர்சையாக நடந்தது. மகாருத்ர யாகத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் யாக குண்டங்கள் வளர்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாதஸ்வரம் மேளம் செண்டை மேளம் முழங்க 51 வகையான ஹோம பொருட்களை பெண்கள் ஊர்வலமாக எடுத்து கோவிலை சுற்றி வலம் வந்தனர். அதனைத் தொடர்ந்து 51 வகையான ஹோம பொருட்களையும் 20க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் யாக குண்டங்களில் போட்டு மகாருத்ர யாகம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கால பைரவருக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் நடந்தது. அதனைத் தொடர்ந்து பெரிய தீபாராதனை காட்டப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் ஸ்ரீ கால பைரவருக்கு விளக்கேற்றியும் மாவிளக்கு வைத்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.